சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். வயிறு வலி என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட +2 மாணவி சிகிச்சைக்கு மறுநாளே உயிரிழக்க ட்ரைனிங் மருத்துவர்களை கொண்டுதான் சிகிச்சை அளிப்பார்களா என உறவினர்கள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர். முண்டியம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீன் வியாபாரி ஐயப்பன் தீபா தம்பதி. இவரது மகள் சுபஸ்ரீ விழுப்புரம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 15ஆம் தேதி இரவு கடுமையாக வயிறு வலிப்பதாக அழுது புரண்ட மாணவியை அவரது பெற்றோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் கணையம் பழுதாகி மாணவி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மாணவியின் உயிரிழப்புக்கு மருத்துவர்களின் அலட்சியம்தான் காரணம் என்றும் ட்ரைனிங் மருத்துவர்களை கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டி மருத்துவமனை முன்பாக அமர்ந்து கண்ணீர் வடித்தபடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவ விரைந்து வந்த போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய மாணவியின் தாய், வயிறு வலியால் துடித்த மாணவிக்கு கழுத்தில் ஒரு ஊசி போட்டார்கள். அந்த ஊசிக்கு பிறகுதான் வலியோடு சேர்ந்து தனது மகளின் உயிரே அடங்கியதாக கண்ணீர் சிந்தினார். பெரிய டாக்டர் வந்து பார்க்கல, என் புள்ள உயிர் அடங்கின பிறகு இங்க ஒரு ஊசியை குத்தி உயிர் அடங்கி போச்சு. இந்த வலி தாங்கலன்னு இங்க ஒரு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு அடங்கி போச்சு என் பிள்ளைக்கு உயிர். தன் மகள் உயிர் போனதை போன்று வேறு எந்த உயிரும் போகக்கூடாது என அழுத மாணவியின் தந்தை பயிற்சி மருத்துவர்களை கொண்டு தன் பிள்ளையின் வாழ்க்கையே முடித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். டாக்டர் யாரும் இல்லை, ஃபுல்லாவே அவங்க சீப் டாக்டர் ட்ரைனிங் வந்தவங்க தான். அவங்க மூளைக்கு வந்து பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, இங்கே ஊசி போடான்னு சொல்கிறேன். என் கண்ணையிலே போட்டு 3 பேர் அம்மிக்கு கொண்டுட்டாங்க சார். டாக்டர் வந்து இதுக்கெல்லாம் இந்த முடிவு வந்து என் பிள்ளைய வந்து அவங்க கொண்டதுக்கு தீர்வு வேணும். எனக்கு என்ன காரணம் தெரியணும். ஏன்னாக்கா என் பிள்ளைக்கு நடந்த ஒரு இதே சிகிச்சை வேற ஒருத்தங்க நடக்கக்கூடாது. இதற்கிடையே கிட்டத்தட்ட 4.5 மணி நேரமாக புலம்பிக் கொண்டிருக்கிறோம், ஒரு மருத்துவர் கூட வரவில்லை என எந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தார்களோ அந்த மருத்துவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என உறவினர்கள் கொந்தளிக்க வெளியில் வந்து மருத்துவர் ஒருவர் விளக்கம் கொடுத்தார். மாணவியின் பித்தப்பையில் வீக்கம் இருந்தது, எவ்வளவோ போராடியும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றார். அதற்கு மாணவிக்கு சிகிச்சை அளித்தது நீங்கள் இல்லை, யார் சிகிச்சை அளித்தார்களோ அவர்களை வந்து பதில் சொல்ல சொல்லுங்கள் என உறவினர்கள் தெரிவித்தனர். 2 பேர் இருந்தாங்களா, அவங்க ஏன் வரல? ஒண்ணா 2 பேர் பார்த்தாங்களா? 8 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் யார் அவங்க கூட இருந்தது? அவங்க வந்து பேச சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.